ஐயனார் துணை சரியில்லை டுடே அடுத்து வர எபிசோடில் வானத்தை இருந்துட்டு பாண்டிக்கிட்ட வீட்டில் நகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அடமானம் வச்சு தான் பணத்தை கொடுக்குறதா சொன்னாங்க. அதுக்கப்புறமா நகையை நானே மீட்டுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு நகையெல்லாம் வேண்டாம், பணமாகவே கொடுத்துருங்கன்னு நானும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம். அவங்கக்கிட்ட போயிட்டு நீ இப்படியெல்லாம் பேசுகிறக்கே, நீ பேசுனது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியை வந்து வானத்துக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. வானத்தி இருந்துட்டு நீங்கள் எனக்கு நகையை வச்சு பணத்தை கொடுங்க, நானே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து அந்த நகையை நானே மீட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியை லைன்லேயே வச்சுட்டு சொல்லிடுறாங்க. அது கூட இவளாக வந்து சொல்கிற அந்த பையன் தான் சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ தான் இவன் நம்மக்கிட்ட இந்த வார்த்தையவே இவ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மாணிக்கம் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு ரிசப்ஷன் ஏன் வேண்டான்றதுக்காக காரணத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவைன்ற போது மட்டும்தான் என்கிட்ட அவங்க நெருங்கி வராங்க. அவங்க நினைக்கிறத நான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எதுவும் செய்யாமல் போயிட்டேன்னா என் மேலே வருத்தத்தை அள்ளி கொட்டுறாங்க, கோவத்தை அள்ளி கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே எனக்கு யாரும் இல்லைன்னு தோணுது, உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. நிலா இருந்துட்டு என்னை முதல்ல எங்கே பார்த்தீங்க, எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நிலா அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு சாரி எடுக்கிறதுக்காக, அதாவது ரிசப்ஷன் நடத்துறதுக்காக அவங்க குடும்பமும் மொத்த பேரும் சேர்ந்து அவங்க அப்பா சொல்கிற அந்த கடைக்கு போகிறாங்க. நிலாவை ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிடறாங்க, இந்த பக்கம் சோழனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியானது. முன்ன பின்ன இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. சேரனும் விலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்களா எடுக்க போகிறீங்க, நான் தானே எடுத்து கொடுக்குறேன், விலையை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.